பின்னிங்ல பேர் ஃபுட் சாக்குவித்தியை சாப்பிட்ருக்கீங்களா? அதாவது என் ஃப்ரெண்டு போய் ட்ரை பண்ண சொல்லியிருந்தான் இந்த சாக்குவித்தியா. இந்த சாக்குவித்தியா ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் உள்ளே தாங்க இருக்கு. அதாவது நீங்கள் சிசில் ஸ்ட்ரீட் மார்க்கெட் ஹாக்கர் சென்டர் தட்டினாலே வரும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் சாக்கோல தான் சாக்குவை பரட்டிட்டு இருக்காங்க. சிசில் ஃபுட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் சென்டர்னு சொல்லலாங்க. இது என்ன வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஃபுட் சென்டர் மலேசியாவில் பார்த்ததே இல்லைங்க. இந்த ஃபுட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் சாய்ஸஸ் இருக்குது. இந்த ஃபுட் சென்டரில் எனக்கு இந்த ஃபுட் சென்டரை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் ஒரே இடத்துல இருக்குது, நம்ம வேற இடத்துக்கு போயே தேவையில்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பின்னிங்கில் ஒன்று டேஸ்டியான ஃபுட் சென்டர் பேர் கீழே மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பின்னிங் ஒயிட் காஃபினே இருந்துச்சு. சரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாமே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்சனலி இந்த ஒயிட் காஃபி வந்து ஒரு 3-in-1 மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல அந்த ஒயிட் காஃபி. வாங்க அந்த பேர்ஃபுட் சாக்குவித்தியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாக்குவித்தியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி அந்த பெஸ்ட் சாக்குவித்தியன்னு என்னால் சொல்ல முடியாது. அதாவது அந்த சாக்குவித்தியை ஒரு உண்மையால அந்த ஃபீல் டேஸ்ட் எனக்கு சத்தியமா